மனோஜ் நேம் போர்டு ரெடி பண்றதுக்காக ஆளுங்கள வர சொல்லியிருந்தேன். என்னாச்சுன்னு தெரியல. அப்பன்னு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் வருது. வந்த உடனே இங்க மனோஜ் ரோகிணி நேம் போர்டுக்கு வந்துட்டாங்க போல, வா பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க விஜயாவும் ஏங்க மனோஜ் நேம் போர்டு அடிக்க கொடுத்திருக்கானுங்க. அதுல என் பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு இங்க விஜயா அண்ணாமலை அழைச்சிட்டு வெளியில வராங்க. இங்க வந்தவரு இங்க மனோஜ் ரோகிணி எல்லாம் பார்க்கிறாரு. அதுவும் வீட்டு வாசல்ல சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஏற்கனவே அந்த இளநீ கடைக்காரன் சொன்னது கன்ஃபார்ம் தான். இவங்க எல்லாம் யாரு, எனக்கு தெரியாம எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னு இங்க ஹவுஸ் ஓனர் வந்து, ஹலோ சார், யார் நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க மனோஜ் வந்து, ஹலோ, என்ன நேம் போர்டு அடிக்கதானே வந்தீங்க? எங்க நேம் போர்டு அப்படின்னு கேட்க, என்ன நேம் போர்டு, நீங்க ஃபர்ஸ்ட் யாருங்க அப்படின்னு கேட்கவும் மனோஜ் உடனே, ஹலோ சார், நீங்க யாருங்க, என்ன வந்து யாருன்னு கேக்குறீங்க? நான் இந்த வீட்டை வாங்க போறேன். ஆல்ரெடி பாதி கமெண்ட் கொடுத்துட்டேன், அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். நீங்க யாரு அப்படின்னு கேட்கவும், ஹலோ, யார் வீட்டு யாரு வாங்குறது, என்ன விளையாடுறீங்களா? இது என்னுடைய வீடுங்க அப்படின்னு அவர் சொல்ல மனோஜ் உடனே, சார் நீங்க வீடு மாதிரி இருந்திருக்க போறீங்க. நல்லா பாருங்க, இந்த வீட்டை நான் இப்பதான் 30 lakhs கொடுத்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கேன். இன்னும் 2 weeks 3 weeksல எனக்கு லோன் வரப்போகுது. இந்த வீட்டை நான் வாங்க போறேன். அப்படி இருக்கும்போது நீங்க திடீர்னு வந்து உங்க வீடுன்னு சொல்றீங்க. என்ன சார் பிராங்க் பண்றீங்களா? அதுவும் அப்படின்னு மனோஜ் கேட்க, யோ யாரியா நீ, படிச்சிருக்க, கொஞ்சம் கூட அறிவில்லாம பிராங்க் பண்றியான்னு கேக்குற அப்படின்னு சொல்ல அப்பதான் முத்து வராரு. முத்து மீனா வந்த உடனே இங்க மீனா சொல்றாங்க, ஏங்க யாருங்க இது அப்படின்னு சொல்ல, அதான் மீனா எனக்கும் புரியல, இவ்வளவு கோவப்படுறாரு. வம்சம் இரு அப்படின்னு சொல்லவும் மீனா உடனே, ஏங்க நீங்க சண்டையோட போட போறீங்க, சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்து உடனே, மீனா சண்டையெல்லாம் போல விடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, சார் 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 கோவப்படாதீங்க சார், பாக்குறதுக்கு டீசென்ட்டா இருக்கீங்க, படிச்சாலும் தெரியுது சார், ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல, நீ யாருப்பா அப்படின்னு ஓனர் கேக்குறாரு. சார், அவன் எங்க அண்ணன் தான் சார், நான் உன் தம்பி தான், எல்லாமே எங்க ஃபேமிலி தான் சார். சரி, என்ன சொல்ல போற நீ சார்? இல்ல சார், இந்த வீட்டுக்கு உண்மையா நீதான் ஓனரா சார் அப்படின்னு முத்து கேட்க, என்னப்பா என்ன விளையாடுறியா சார்? சார் சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். ஆமாப்பா, நான் தான் ஓனர். இல்ல சார், ஆக்சுவலா இங்க என்ன நடந்துச்சுன்னா, எங்க அண்ணன்ட்ட ஒருத்தர் வந்து அவர்தான் ஓனர்னு சொல்லி இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி இங்க தான் இருந்தாரு. அவர்தான் Rs 30 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காரு. டேய் மனோஜ், அந்த அக்ரிமெண்ட் எடுத்து வாடா அப்படின்னு சொல்லுவோம். ரோகிணி, அந்த அக்ரிமெண்ட் எடுத்து வாடா. ரோகிணி போயிட்டு அப்படின்னு சொல்ல ரோகிணி உடனே உள்ள ஓடுறாங்க. அதான் சார், நாங்க Rs 30 லட்சம் காசு கொடுத்திருக்கோம். அவருடைய வீடுன்னு சொல்லி அவர் எங்கள்கிட்ட Rs 3 கோடிக்கு விக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, அவர் உடனே, யோவ், என்னையா பேசுறீங்க? 3 கோடி விக்கிறேனா? இந்த வீட்டோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு என்னன்ட்டு? இந்த வீட்டை கட்டும்போதே எனக்கு Rs 10 கோடி செலவாச்சியா? இந்த வீட்டோட வேல்யூ இன்னைக்கு 50 கோடி. அசால்ட்டா 3 கோடிக்கு பேசியிருக்கேன்னு சொல்றீங்க. யாருடைய வீட்டை யாரையா வாங்குறது? 30 லட்சம் பணம் கொடுத்தீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லவும் முத்து உடனே, சார், ஒரு லேடி ஒரு ஜென்ட்ஸ் சார். அந்த ஜென்ட்ஸ் கொஞ்சம் ஒல்லியா இருந்தாரு, லேடி கொஞ்சம் குண்டா இருந்தாங்க. யோ, அவங்க என் வீட்ல வாடகைக்கு இருந்தவங்கயா, நேத்துதான் வாடகை முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு நான் வரலான்னு இருந்தேன். இங்க இருக்கிற எல்லைக்காரன்ட்ட இந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்து சொல்லி வச்சிருந்தேன். யாராவது கேட்டா சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு அவன்தான் ஏன்யா போன் அடிச்சு இப்ப சொன்னான். அவங்கள பத்தி இந்த வீட்டோட ஓனர்னு சொன்னீங்களாமே, அதை கேட்டுத்தான் நான் இங்க ஓடி வந்திருக்கேன். என்னையா பாக்குறதுக்கு பக்கா டீசென்ட்டா இருக்கீங்க. எல்லாரும் வீடு யாருது, யார்ட்ட பணம் தரும், எதையும் விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இங்க மனோஜ் சொன்னேன் சார், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நடந்திருக்கு சார். ஏதோ இடையில அவனுக்கு போன் வச்சிருந்தாலும் போன் எடுக்கல. ஓனருக்கு யோ வாயில என்ன வந்துட போகுது? திரும்ப திரும்ப ஓனர்னு சொல்லாத எனக்கு செம்ம கடுப்பாகுது. நான் தான் என் ஓனர்னு சொல்றான்ல, அவன் இந்த வீட்ல வாடகைக்கு தான் வந்தான். அவனுடைய வாடகை ரேட் முடிஞ்சு அவன் எத்தே கிளம்பிட்டான். அப்படி இருக்கும்போது அவன் உன்னை ப்ராடு பண்ணி ஏமாத்தி இருக்கான். எப்படியா போன் எடுப்பான்? கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மன உடனே, சார், இல்ல சார்,
அவர்கிட்ட நான் செக் பண்ணணுமே. அவர் தெளிவா சொன்னாரு. அவர்தான் ஓனர்னு சொல்லிட்டு. ஏன்யா, இந்த வீட்டுக்கு எத்தனை ஓனர்யா நான் கேக்குறேன். இங்க பாரு, ஒழுங்கா சொல்ற ஒழுங்கா, எல்லாரும் இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. இல்லைன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் நானு. அப்புறம் என்னோட வீட்டை எனக்கு தெரியாம கள்ள சாவி போட்டு ஓபன் பண்ணிருக்கீங்க. என் வீட்ல இருந்த பணத்தை நாங்க எல்லாம் காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்க, ஒட்டுமொத்த குடும்பத்தை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க பாத்துக்கோ அப்படின்னு ஓட சொல்ல. சார் 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 அதெல்லாம் வேணாம் சார், சொல்றத கேளுங்க சார். டேய் மனோஜ், அவளுடைய போட்டோ இந்த காட்டுறா அப்படின்னு சொல்ல. டேய், போட்டோ எல்லாம் என்கிட்ட இல்லடா அப்படின்னு மனோஜ் சொல்றான். உடனே இங்க விஜயா, டேய் மனோஜ், என்னடா சொல்றாங்க? அப்போ இது உண்மையாவே இந்த பீட் நம்ம வாங்கலையா அப்படின்னு கேட்க, அண்ணாமலை உடனே விஜயா நேரம் கால் தெரியாம பேசிட்டு இருக்காரு, அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க மனோஜ் உடனே இல்ல சார், நீங்க வாங்க போலீஸ் கால் பண்ணுங்க, நம்ம போலீஸ் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் முத்து உடனே, டே அறிவு கெட்டவனே ஓடுகாலி, கொஞ்சமாச்சு புரிஞ்சுகிட்டு பேசுடா. அவர்தான் இவ்வளவுதான் சொல்றாருல்ல, அவரோட வீடுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட என்னடா ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்ல. டேய் முத்து, என்னென்ன பார்த்தா எப்படி தெரியுது? அக்ரிமெண்ட் இருக்குடா முத்து நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட் எடுத்து காட்டுறாரு. உடனே அந்த ஹவுஸ் அக்ரிமெண்ட் வாங்கி பாக்குறாங்க. ஏன்பா, கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கேன்னு சொல்றேன்ல, இத்தனை வாட்டி சொல்றேன்ல, இந்த அக்ரிமெண்ட்டை ஏதாவது லாயர்ட்ட காட்டுனீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு வீட்டை வாங்க போறேன் அப்படின்னா அந்த வீட்டோட பத்திரம் வாங்கணும். பத்திர காப்பி இருக்கா உன்கிட்ட? அந்த பத்திர காப்பில யாருடைய பேர் போட்டிருக்குன்னு பார்த்தியா? ஃபர்ஸ்ட் ஒரு பத்திர காப்பி வாங்கி லாயர்ட்ட கொடுத்து லீகல் ஒப்பீனியன் கேட்கணும். அப்பெல்லாம் கேட்டு இது யாருடைய வீடுன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நீ அக்ரிமெண்ட் போடணும். நீ அக்ரிமெண்ட் போடுறது யார்கிட்டப்பா போட்டிருக்க? அக்ரிமெண்ட் இதுல என்னோட பேர் இருக்கா? என்னுடைய அட்ரஸ் இருக்கா? என்னோட செயின் இருக்கா? எதுவுமே இல்லாம உன் விருப்பத்துக்கு யாரோ ஒருத்தன் காட்டுனா அவன்கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பணத்தை கொடுத்துருவியா? அப்ப என் வீட்டுக்கு பின்னாடி பீச் இருக்கே, அதை விக்கணும்னு சொன்னா வாங்கிப்பியா நீ எப்போ அப்படின்னு கேட்க, இங்க உடனே டக்குன்னு நம்ம சுருதி சிரிச்சிடுறாங்க. உடனே இங்க ரோகிணி பாக்குறாங்க. என்ன சுருதி அப்படின்னு கேட்க, என்ன ரோகிணி, என்னென்ன படம் பண்ண சொல்றீங்க? அவர் பேசுறதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் ரோகிணி, நீங்களும் தானே படிச்சிருக்கீங்க, சொல்லப்போனா மலேசியால வந்தீங்க. நீங்க மலேசியால இருந்தவங்களுக்கு இந்த ஜெனரல் நாலேஜ் கூட தெரியாது. ஒரு வீட்டை வாங்கறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பத்தி வாங்கி லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும்னு அந்த மாதிரி சொல்றாரு. சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள், சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.